வேணும், நீங்க கிளம்புங்க. படகு வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாமே. தேங்க்ஸ். எதுக்கு? உன்னாலதான் எனக்கு பாலா திரும்ப கிடைச்சிருக்கா. நீ மட்டும் இல்லைன்னா நாங்க எவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்திருக்க மாட்டோம். ஒருவேளை மறுபடியும் இணைய முடியாத அளவுக்கு பெரிய இடைவெளி கூட வந்திருக்கும். மச்சான், உங்களை நம்பிதான் பாலாவை நான் ஒப்படைச்சிட்டு போறேன். இப்ப நீ சொல்ற வார்த்தையிலேயே நீ என்ன கொஞ்சமும் நம்பலன்னு தெரியுது. உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவளை நான் இங்க விட்டுட்டு போறேன். அவ ரொம்ப பாவம். நீங்க ஏதாவது சத்தம் போட்டா கூட அவ மனசு உடைஞ்சு போயிடுவா. எனக்கு தெரியும். நான் பாலா விஷயத்துல ரொம்பவே மோசமா தான் நடந்துகிட்டேன். பழசெல்லாம் விட்டு தள்ளுங்க. வேணும், நீங்க இன்னும் அன்போடையும் பாசத்தோடையும் அவ கூட வாழணும். அதை பத்தி நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும். என்னால பாலா இனிமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நான் நாளைக்கு பேசுறேன். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய நாள் தான் இது. அவ அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டா. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வேணும், நீங்க என்னைக்கு பூனே போறீங்க? திங்கக்கிழமை. இன்னும் 6 நாள் தான் இருக்கு. இந்த வாரம் ட்ரெயின்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். டிக்கெட்டும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. நான் ஒரு 2 வாரத்துக்கு தான் இங்க இருப்பேன். பூனேயில் இருக்கிற வேலையை விட்டுலாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கல்ஃப்ல ஏதாவது வேலைக்கு முயற்சிக்கலாமான்னு யோசிக்கிறேன். அதுக்காக தேவையான அளவுக்கு கேஷெல்லாம் நான் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். உன்னால அங்கே எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை ரெடி பண்ணி தர முடியுமா? நானே இப்பதான் 4 பேர்கிட்ட பேசி பழகிட்டு. அவசரம்லாம் ஒன்றும் இல்லை, மெதுவாக பாரு போதும். சரி, பார்க்கலாம். என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக என்னால முடியறத நான் செய்வேன். ஹரி, நீ தைரியமா போயிட்டு வா. அவளுக்கு இனிமே இந்த வீட்டில் எந்த குறையும் இருக்காது. இந்த புது வேணும் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். பாலாவை புகுந்த வீட்டில் விட்டு விசேஷம்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லலையா? பாலாவை மறுபடியும் அந்த கசாப்பு கடையிலே தள்ளி விட்டதுக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கும் அண்ணன் தம்பிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. எதுக்கு இப்ப அவங்கள குத்த சொல்றீங்க? பாலா இனிமே வாழ வேண்டியது புருஷன் வீட்டுல தானே. அதுக்கு வேணும் ஒரு புருஷனாவே இல்லையே. அவனுக்கு தோணும் போதெல்லாம் அடிக்கவும் மிதிக்கவும் ஒரு பொண்ணு வேணும். அந்த வாய்ப்பெல்லாம் அவன் கையை விட்டு போயிடுமோன்னு தான் விதவிதமா நாடகமாடி பாலாவை கஸ்டடியில எடுத்துட்டான். இனிமே அவன் பாலாவை கொடுமைப்படுத்துவான்னு எனக்கு தோணலங்க. செஞ்ச தப்ப உணர்ந்துட்டு அவங்க இனிமே சந்தோஷமா தான் வாழ்வாங்க. பாலாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா வேணு கூட சேர்ந்து அவளால் அங்க வாழ முடியுமான்னு எனக்கு ஒன்னும் தோணல. நீங்க தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. பாலா எப்படியும் வேணுவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துட்டு இருந்திருப்பால. ஒரு மனுஷனை மன்னிக்கலாம், திருத்தலாம், அவனுக்கு நல்ல வழியை காட்டலாம். ஆனா வேணு ஒரு மிருகம், சரியான காட்டெருமை. வேற எந்த வழியும் இல்லாம தான் பாலா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான்னு வேணுக்கு நல்லா தெரியும். அதனால இன்னும் அதிகமா கொடுமைப்படுத்துவான். போலீஸ் ஸ்டேஷன்ல வேணுக்கு எதிரா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கால. அதனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த 2 பேப்பர் கம்ப்ளைண்ட்னாலலாம் பாலாவோட வாழ்க்கை நல்லா மாறுது ஜெயா. இப்ப அதை தவிர வேற எந்த வழியுமே இல்லையே. வேணுக்கு வந்திருக்க மன ரீதியான பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கற வரைக்கும் பாலாவை உங்க வீட்லயே நிறுத்தி இருக்கணும். வேணுவை பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் நீங்க அங்கதான் இடம் கொடுத்துருக்கணும். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு வாழாம பிறந்த வீட்டுக்கு வந்துட்டான்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஊர்க்காரங்களோட நிம்மதிக்காகவா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க? மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவளை அந்த கசாப் கடையில தள்ளி விட்டது உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருக்குமே. இனிமேல் அந்த பிரச்சனை வேணுகோபால் கையால ஒரு முடிவுக்கு வந்துடும். என்னங்க, இனிமே நடக்க போற விஷயத்தை தான் நான் சொல்றேன். பாலா மேல உங்களுக்கு கொஞ்சமாவது கருணை இருந்துச்சுன்னா எந்த காரணத்துக்காக அங்க அனுப்பியிருக்க மாட்டீங்க. நாங்க யாருமே அவளை கட்டாயப்படுத்தலங்க. ஆனா மனசுக்குள்ள உனக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுல்ல? பாலாவை பத்தி விசாரிக்கிற எல்லார்கிட்டயும் இனி சந்தோஷமா சிரிச்சு சொல்லலாம்ல, அவளோட புகுந்த வீட்டுல அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு. ஒரு தடவை பாலா அங்க அனுபவிச்ச கொடுமை எல்லாம் மனசு உடைஞ்சு போய் நம்ம எல்லார்கிட்டயும் சொன்னால, உங்க குடும்பத்துல யாருக்குமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போச்சேடி. அவளுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இனிமே அவ அனுபவிக்க போற கொடுமை எல்லாமே வெளி உலகத்துல இருக்க யாருக்கும் அவ மூலமா தெரிய வராது.
ஆமா, நீ எத்தனை மாசம் கர்ப்பமா இருக்குன்னு சொன்ன? ஆ? கல்யாணம் முடிஞ்சு இப்போ எத்தனை மாசம் இருக்குன்னு தெரியும்ல? ஆ, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இது அதுக்கு முன்னாடி உண்டான கர்ப்பமானு எனக்கு தெரியாதுல்ல. ஆ? அது உங்களுக்கு தெரியும். என்னத்த சொல்ற? உன்ன மாதிரி ஒரு கில்லாடிக்கு ஒரு ஆம்பளை ஏமாத்துறத பெரிய விஷயம். ஆ? என்னென்ன வித்தையெல்லாம் கையில வச்சிருக்க? ஆ? என்ன வித்தை? ஓ, அதெல்லாம் உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். ம்? அப்போ இதுதான் உங்க மனசுக்குள்ள இருக்கா? நான் இப்ப சொன்னதெல்லாம் வெறும் காமெடிக்காக சொல்லல. ஆ? ம். உனக்கு தெரிஞ்சவங்களும் கூட வேலை செய்யற ஆம்பளைங்களும் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கும்ல. ஆ? ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு போகாம இருக்க, ஹாஸ்டல்ல தான் இருக்குன்னு வீட்டுக்கு கால் பண்ணி சொல்ல வேண்டியது. ம். அப்பவும் இஷ்டப்படி எங்க வேணாலும் போலாம்ல. ஆ? யாரு கண்டுபிடிக்க போறாங்க? இல்ல, நீ அப்படியெல்லாம் செஞ்சுட்டு நான் சொல்ல வரல. ஆ? அப்படியெல்லாம் செய்யற வித்த தெரிஞ்சு ஜெகஜால கில்லாடி இருக்காங்க, அப்படி சொல்ல வர. ம். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல? மாறிட்டேன். நான் மொத்தமா மாறிட்டேன். வேணும்னா இன்னும் மாறிடுறேன். மாறணுமா? மாறிடுறேன். ம். நீ மனசுல என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? ம். என்னை கூட்டிட்டு போய் சைக்காட்டிஸ்ட காமிச்சு மென்டல் முத்திரை குத்திட்டா நான் வந்து உன் காலில் விழுந்து கிடப்ப நினைச்சிட்டியா? உன்னை என் காலில் விழ வைக்கிறதுக்கு தாண்டி நீ சொன்ன எல்லா டிமாண்டுக்கும் மண்டையாட்டிக்கிட்டு கிறுக்க மாதிரி நின்ன. ம். ஆ, சரி, அதெல்லாம் விட்டு தள்ள. நான் சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. நீ இப்ப வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிற அந்த குழந்தை இருக்குல்ல, அது இப்ப நமக்கு வேண்டாம். இப்ப நமக்கு ஒரு குழந்தை வேண்டாம்னு சொன்னோம். நாம இதை அவாய்ட் பண்ணிடலாம். பழசையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நாம ஃப்ரெஷ்ஷா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். அதுக்காக தான் சொன்னேன். இந்த குழந்தை இப்போ வேண்டாம். ஏன் அப்படி? இந்த குழந்தை உங்களோட இல்லைன்னு சந்தேகமா இருக்கா? சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, இந்த குழந்தை இப்போ வேண்டாம். ஆனா எனக்கு வேணும். அதை நீ மட்டும் முடிவு பண்ண போதாதுடி. கூட வேலை செய்யறவனா இருக்கலாம், பஸ் கண்டக்டரா இருக்கலாம், இல்ல அந்த ஆட்டோக்காரனா இருக்கலாம், ஒருவேளை அதுவும் அக்கா புருஷனோட குழந்தையா கூட இருக்கலாம். நீ எவன்கிட்டயோ போய் வாங்கிட்டு வந்த இந்த குழந்தையை என்னால வளர்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை அழிச்சிடு. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். வாங்கி ஒரு உதச்சனா நீயும் செத்துருவேடி. பாக்குறியா? நீங்க கஷ்டப்பட வேண்டாம். என்ன நானே சாகடிச்சுக்கிறேன். சொன்னா நீ கேட்க மாட்டல்ல? என்ன அசந்த தூங்கிட்டியா? ஓ சாரி. இந்த நேரத்தில் உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல? நான் அதை யோசிக்கவே இல்லை. என்னாச்சு? ஓ, நான் குடிச்சிருக்கேன்னு பாக்குறியா? அப்படித்தானே? இன்னைக்கு நான் குடிக்கல. இனிமே நான் குடிக்கவும் மாட்டேன். ட்ரிங்கிங்கும் ஸ்மோக்கிங்கும் அடியோடு நிறுத்திட்டேன்.
இப்போ நான் என்னதான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் இல்லை, என்னை தெரிஞ்ச யாருமே இதை நம்ப மாட்டாங்க. அப்புறம் உன்னை நம்ப வைக்கிறதுக்காக நான் அப்படி சொல்ல போல. என்ன நானே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு பிறக்க போற இந்த குழந்தை. அட, நீ பயப்படாத பாலா. உன்னோட அனுமதி இல்லாம நீயா விருப்பப்படுற வரைக்கும் நான் உன் உடம்ப தொடவே மாட்டேன். சரி, நீ படுத்தோம். டிராவல் பண்ணி வந்ததில் உன் முகத்தில் டயர்ட்னஸ் நல்லாவே தெரியுது. கர்ப்பமாக இருக்கும்போது ரொம்ப நேரம் கண் முழிச்சிருக்க கூடாது. படுத்துக்க. அப்புறம் நான் இங்கே படுக்கிறது கூட உனக்கு பயமாக இருக்குன்னா சொல்லு. உனக்கு இப்போ இது 2 மாதம் ஆகுதுல்ல, அப்படித்தானே? நம்ம நல்ல ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கலாம். இனி ஒவ்வொரு மாசமும் செக்கப்புக்கு நாம் 2 பேரும் சேர்ந்தே போகலாம். கர்ப்பமா இருக்கும்போது சில விஷயங்கள் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாங்காய், பலகாரங்கள், ஸ்வீட்ஸு, அப்படி உனக்கு ஏதாவது வேணும்னு தோணுச்சுன்னா நீ என்கிட்ட சொன்னா போதும். கடந்த 2-3 மாசங்களா நான் உனக்கு செஞ்ச கொடுமைகளுக்கு பரிகாரம் தேடணும்னு நினைக்கிறேன். வார்த்தையால இல்ல, என்னோட செயல் மூலமா தான். அது எல்லாத்துக்கும் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீ படுத்துங்க, நிம்மதியா படுத்துங்க. அந்த பழைய வேணுகோபால் இனிமே உன் வாழ்க்கையில ஒரு பயமுறுத்துற கனவை வந்து நிற்க மாட்டான். நீ எதுக்கு இப்படி பாக்குறன்னு எனக்கு புரியுது. இதெல்லாம் நடிப்பா, அப்படித்தானே? இல்ல, உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்கணும், ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும். இதெல்லாம் அதுக்கான ஒரு முயற்சி தான். அதெல்லாம் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ என்னை நம்பினா போதும். அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நேத்து நீ இங்கேயா படுத்து தூங்குன? அடி வாங்கின மாதிரி அடையாளம் எதுவும் இல்லையே. அப்படின்னா நேத்து அவர் உன்னை அடிக்கவே இல்லையா? அக்கா, நீங்க யார பத்தி பேசுறீங்க? அது சரி, இப்ப அப்படி ஆயிடுச்சா? உண்மையை சொல்லு. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. அக்கா, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஆனா நேத்து அவரு என்கிட்ட எக்கு தப்பா ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை பேசல. அவரு நிம்மதியா படுத்து தூங்கிட்டாரு. அதானே பார்த்தேன். என் புருஷனுக்கும் நேத்து சுய நினைவே இல்ல. கட்டல்ல விழுந்ததும் நல்லா படுத்து தூங்கிட்டாரு. அதே மாதிரி வேணுமோ மூக்க முட்டை குடிச்சிருப்பான். ஒரு துளி கூட குடிக்காத ஒரே நாள்னா அது நேத்து மட்டும்தான். நீ சொல்ற கதையை கேட்டா வெள்ளை காக்கா பறக்கும் போல இருக்கே. நிஜமாதான்க்கா. நீ இந்த கதையெல்லாம் யார்கிட்ட சொல்றேன்னு தெரியுமா? உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நேத்து ராத்திரி முழுக்க நீ கண்ணை மூடவே இல்லை போல இருக்கு. அப்படி கட்டாயப்படுத்தி நம்ப வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லக்கா. என்னாச்சு ஏதாச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நேத்து அவரு குடிக்கவும் இல்ல, சிகரெட் பிடிக்கவும் இல்ல, என்கிட்ட அவரு கோவப்படவும் இல்லக்கா. அப்படின்னா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பாலா. வேணும் மனசுக்குள்ள ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் ஸ்டேஷன்ல சொல்லி வச்சுட்டு தான் வந்திருக்கேன்.
நான் என் புகுந்த வீட்டுக்கு போறேன். எனக்கு ஏதாவது விபரீதமா நடந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு என் புருஷன் தானே சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். போலீஸுக்கு பயந்தெல்லாம் அடங்கி இருக்கிற ஆள் இல்லையே வேணும். இதெல்லாம் உன்னையும் வீட்ல இருக்கவங்களையும் நம்ப வைக்கிறதுக்கான ஏற்பாடுதான். வெறும் நாடகம். அப்படி இல்லனா கொஞ்ச நாளா உன்னை பிரிஞ்சிருக்கால, புதுசா டாபிக் எதுவும் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு ராத்திரி பாரு மறுபடியும் ஆரம்பிச்சிருவான். அந்த ஆள் முழுக்க முழுக்க நல்லாயிட்டாங்கிற நம்பிக்கையோடலாம் நான் இங்க வரலக்கா. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்ப்பேன். அப்படி முடியலன்னா நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். எது எப்படியும், ஆனா பிறந்த வீட்டுக்கு பாரமா மட்டும் எப்பவுமே இருக்க மாட்டேன். அம்மா, இது என்னது? காலையில நீ சாப்பாடு பண்றியா? நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும்ல. ஸ்கூலுக்கா? ஆமா, நான் இன்னில இருந்து டீச்சர் வேலைக்கு போறேன். அதுக்கு அந்த வேணு ஒத்துக்கிட்டானா? அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் பண்ணதுனால தான் நான் இங்க வரேன்னு ஒத்துக்கிட்டேன். இனிமே யார் என்ன பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். இப்போ குழம்பு ஏதாவது வச்சு எடுத்துட்டு போகணும். உன்னுடைய அந்த ஆசைலாம் நடக்காது பாலா. வேணு உன்னை எங்கேயும் அனுப்பி வைக்க மாட்டான் பாரு. இந்த பொண்ணு எதை நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்றா? என்னங்க என்னங்க விடிஞ்சிருச்சா? நல்லா அழகா வந்து நிக்கிற. பாலா, நீ குடிச்சிட்டியா? கருப்பு காப்பி எல்லாம் குடிக்காத, குழந்தை கருத்துரும். பயம் கொஞ்சமாவது குறைஞ்சதா? நான் எதுக்காக பயப்படணும்? இனிமே நான் உங்களை பார்த்து பயந்துட்டேன்னா என் ஜென்ம பூராவும் வீணா போயிடும். நான் என்னுடைய குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும். அந்த ஒரு லட்சியம் மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கேன். உன்னோட குழந்தை இல்ல, நம்மளோட குழந்தை. உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? பாலா, கைவிட்டு போன ஒரு குடும்ப வாழ்க்கையை திரும்ப பிடிக்கிறதுக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசினா என்ன கெட்டு போயிருப்போது? அன்பெல்லாம் சொல்ல உங்களுக்கு தெரியுமா? அது என்னன்னாவது உங்களுக்கு புரியுமா? உனக்கு நான் செஞ்ச எல்லா துரோகத்துக்கும் மனசார எத்தனை தடவை உன் காலில் விழாத குறைய கெஞ்சினேன். நான் உன்னை நேசிக்க ஆரம்பிக்கும் போது நீ என்ன ஒதுக்கி தள்ளிட்டு போக பாக்குறியா? நான் என்னுடைய மனசுல எழுதி வச்சிருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச 29 நாட்கள் நான் உங்க கூட தான் இருந்திருக்கேன். அந்த ராத்திரி எல்லாம் உங்களோட அந்த அடியும் மிதியும் கெட்ட வார்த்தையும் கேட்டுதான் நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன். அது இல்லாம இருந்தது நேத்து ஒரு ராத்திரி மட்டும்தான். ஆனா என்னால நேத்து தூங்க முடியல. உங்களுடைய பழைய கொடூரமான முகத்தோட என்ன பயமுறுத்தினது நேத்து உங்களுடைய அமைதியான இந்த முகம். ராத்திரி நான் தூங்கும் போது என்ன நீங்க கழுத்தை நினைச்சு கொண்டுடுவீங்களோன்னு ஒரு பயம். அது நான் என்ன நினைச்சு பயந்ததில்ல, என் வயத்துல இருக்கிற குழந்தைக்கு மூச்சு கிடைக்காம துடிச்சு இறந்துருமேனுதான். இங்க பாரு பாலா, இப்ப நான் என்ன சொன்னா நீ நம்புவேன்னு சொல்லு. ஒரு கொலையாலையோ இல்ல தற்கொலையாலையோ முடிய போற என்னோட இந்த வாழ்க்கையை திரும்ப கொடுத்தவ நீதான். கொஞ்சம் கொஞ்சமா தட்டு தடுமாறி நான் உன் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கேன். இனிமேலும் நீ என் மனசை காயப்படுத்தாத பாலா. நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன்.
இனி நான் எப்பவுமே அந்த பழைய வேணுவா மாறவே மாட்டேன். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. இதெல்லாம் உண்மைதான்னு எனக்கு நானே புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இனிமே எந்த வகையிலையும் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் இன்னிலிருந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போறேன். அதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இருக்கு. என்ன மறுபடியும் வேலைக்கு அனுப்பலான்னு நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க. வேலைக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லல. நீயும் உன் வீட்டு ஆளுங்களும் வச்ச எல்லா டிமாண்டையும் நான் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு புதன்கிழமை, திங்கக்கிழமை ட்ரெயினுக்கு தான் நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அதாவது இன்னும் 5 நாள் இருக்கு. இந்த கொஞ்ச நாளைக்காவது நீ என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது என்னோட ரிக்வெஸ்ட். நான் இந்த தடவை திரும்பி போறதுக்கு முன்னாடி இந்த 5 நாளும் நான் இது வரைக்கும் உனக்கு செஞ்ச கொடுமைக்கெல்லாம் பரிகாரம் பண்றதுக்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பா கொடுக்கலாம்ல? ஹரி, நான் தான் வேணு பேசுறேன். என்ன வேணும்? உங்ககிட்ட இருந்து கால் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பிட முடிச்சிட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். பாலா இன்னையிலிருந்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் திங்கட்கிழமை திரும்ப புனேக்கு போயாகணும். இந்த 4-5 நாளும் பாலா என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ அவகிட்ட கொஞ்சம் சொல்லு. திங்கட்கிழமைக்கு அப்புறம் அவன் தாராளமா ஸ்கூலுக்கு போகட்டும். போனை கொஞ்சம் பாலா கிட்ட கொடுக்க முடியுமா? இந்தா, ஹரிதான். ஹலோ. என்ன பாலா இதெல்லாம்? அவர் இன்னும் 4-5 நாள் தானே இருப்பாரு. நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிற? இவ்வளவு நாள் நீ லீவ்ல தானே இருந்த. அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் லீவ் எடுத்தா வானம் இடிஞ்சிருமா என்ன? நீ எதுவுமே பேசிக்காம சரின்னு சொல்லு. நேத்து உங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இல்ல. ஏதாவது எடுத்தெறிஞ்சு பேசினாரா? இல்ல ஏதாவது கோவப்பட்டாரா? நான் நிக்கிறதுனால நீ பேசுறதுக்கு சங்கோச்சப்படாத. பாலா, நீ ஏன் எதுவும் பேச மாட்டேன்ற? இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியலனா. அவரு ஒரு புது மனுஷனா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இது நடிப்பா இல்ல நிஜமான சத்தியமா எனக்கு புரியலனா. நாங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தெளிவா அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் வந்தேன். நல்ல ஒரு அட்வைஸ் டாக்டரும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, இனிமே ஏதாவது நடந்துச்சுன்னா பேசவும் கேட்கவும் ஆள் இருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. இன்னும் 4-5 நாள் மட்டும் தானே. வேணுவோட மனசு இப்பவே மாற ஆரம்பிச்சிருக்குன்னா அதுக்கு எதிராக ஏதாவது பேசி நீ அவரோட மனசை கெடுத்துறாத. முக்கியமான விஷயம், ஏதாவது ஓவரா பேசினானா நீ உடனே எனக்கு கால் பண்ணு. ஹரி என்ன சொன்னா? நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கு போவேன். என் மனசுக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இனிமே இருக்கிற 5 நாளும்
நஷ்டமா போன நம்ம சந்தோஷங்களை எல்லாம் நான் திரும்ப மீட்டு கொண்டு வருவேன். நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் என் கொடுமை மட்டும்தான் அனுபவிச்சிருக்க. இனிமே அப்படி இல்லை. எங்களோட இந்த வீட்டுக்கு ஒரு அழகு இருக்கு. சுத்தியும் தண்ணியோட. நாம அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். நீ எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஜெயா, டேய், வாசல் பெருக்கி கோலம் போடுறதுனால எனக்கு எதுவும் ஆயிட போறது இல்ல. நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது வேலை செய்யறதுக்காக இல்ல, ரெஸ்ட் எடுக்க தான். நீங்க அதை போட்டுட்டு உள்ள போங்க. ஜெயா, டேய், இங்க பாருப்பா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ தான் செய்யணும்னு நீ ஏன் அடம் பிடிக்கிற? அவ எந்திரிக்கிறதுக்குள்ள குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டா. அதே மாதிரி 3 குழந்தையும் நீங்க வளர்த்துருக்கீங்கல்ல, அப்புறம் வீட்டு வேலையை மத்தவங்களுக்கு கொடுத்தீங்களா என்ன? நீங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க மாமியாரை நீங்க வேலை வாங்கியிருப்பீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த காலம்லாம் மலையேறி போச்சுப்பா. ஒரு குழந்தை இருந்தாலும் ஆயாமா வைக்கிற நிலைமையில இருக்காங்க பொம்பளைங்க. உதவி செய்ய ஆள் இருந்தா எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஜெயா, டீ. டீ தானே, நான் எடுத்துட்டு வரேன். இது நல்லா இருக்க. இப்படியே நீங்க 1 மாசமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜெயா சுத்தமா சோம்பேறி ஆயிடுவா. ஃப்ரிட்ஜ்ல இருந்த பால் கெட்டு போச்சுங்க. உங்களுக்கு பிளாக் காஃபி போட்டு தரட்டா? ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது ப்ராப்ளமா? நேத்து ராத்திரி மின்னல் அடிச்சதுல, அதனால தான் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வச்சேன். ஆன் பண்ண மறந்துட்டேன். இதான் சொல்றது, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு. அப்புறம் எப்படி வரும்? அதான் எல்லா வேலையும் செய்ய அம்மா இருக்காங்களா, நீ பாப்பாவை தூக்கி வச்சுட்டு உட்காந்த போதுமே. இவன் இருக்கான் பாரு, நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது இவனுக்கு சுத்தமா பிடிக்காது. எப்படியாவது மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இழுத்து விடணும்னு நினைப்பான். அந்த சண்டையில என்னை இங்க இருந்து அனுப்பணும்னு பிளான் பண்ணிருக்கான். அதுக்கு நான் உங்களை விட்டாதானே? அம்மா போயிட்டா அப்புறம் எல்லா வேலையும் நீ தானே எடுத்து செய்யணும். அதுக்கு இப்படி இந்த வீட்ல என்னடா வேலை இருக்கு? 3 பேருக்கு 3 வேலை சமைக்கிறதுக்கு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. நீங்க காலையில எந்திரிச்சு வாசல் பெருக்குனீங்கல்ல, அதான் உங்க பையனோட மனசு வலிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவ வாசல பெருக்கும் போது தான்டா குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. நான் தான் அவகிட்ட வாங்கி பெருக்கினேன். பாப்பா அவ்வளவு தூரம் அழுதுட்டு இருக்கா. இவரு என்ன ஏதுன்னு பார்க்காம நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாருல்ல, இப்ப கேக்குறாரா? நான் இப்ப எதுவும் செய்ய வேண்டாம் நீ சொன்னா கூட என்னால சும்மா இருக்க முடியாதுடா. இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுதா? எல்லா நேரமும் நான் அத்தைய வேலை வாங்குறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்துடாதீங்க. மாமியாரும் மருமகளும் இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணாத வரைக்கும் அவளுக்கும் அதே மாதிரி தான். தான் மாமியார வேலை வாங்குறோன்னு தோணாத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லடா. நீங்க சொல்றதை எல்லாம் ஒத்துக்கிறேன். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு 2 பேரும் என்கிட்ட வராதீங்க, நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. ஆ, வேணு திரும்ப வெளியூர் போறாரு போல இருக்கு. பாலாவை நாம இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சுக்கலாமா? அதெல்லாம் தேவையில்லை. அவ இங்க வந்து நின்னான்னு வேணும் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிட்டானா? அவ ஆள் மொத்தமா மாறிட்டான்னு தானே வீட்டுக்கு கால் பண்ணும்போது சொல்லியிருக்கா. அவ இனி எல்லா மாசமும் செக்கப் போயாகணும். அங்க இருந்து அவ ஹாஸ்பிடல் போகணும்னா எவ்வளவு தூரம் அவ பஸ்ல டிராவல் பண்ணுவா? அதெல்லாம் நினைச்சு நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை. வேணு போயிட்டாருன்னா அவ அங்க தனியா தானே இருப்பா. அதுவும் இல்லாம அந்த வீட்ல எல்லாருமே குடிச்சுக்கிட்டே தானே இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அவ அங்க தங்காம இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். பாலா ஒன்னும் விரும்பி அந்த வீட்டுக்கு ஒன்னும் போகலல்ல. உங்க ஆளுங்களாம் சேர்ந்து தானே பாலா அந்த வீட்டுல தள்ளி விட்டாங்க. இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் உங்க வீட்டு ஆளுங்களே செஞ்சிருவாங்க. நம்ம அது நடுவில் புகுந்து எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். இனி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு யார் மூலமா தெரிய வந்ததுன்னா ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாட்டி போய் பார்க்கலாம், அது போதும். பாலா விஷயத்தை அப்படி ஒரேடியா ஒதுக்கி தள்ள முடியுமா? அப்ப அவளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இருந்து வை. மனோஜ், இதுக்கு போய் ஏன்டா கோவப்படுற? ஜெயா, நீ உள்ள போ. 4 பேர் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நீ எதுக்குடா அவகிட்ட இப்படி எரிஞ்சு விழுற? அதுவும் பாலா விஷயத்துல. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. பாலாவோட வாழ்க்கை இப்ப பெரிய ஆபத்துல இருக்கு. அது தெரிஞ்சோம் தான் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க கூட பிறந்தவங்களாம் சேர்ந்து அவளை மறுபடியும் அந்த கசாப்பு கடைக்கே தள்ளி விட்டுருக்காங்க. இந்த விஷயத்துல நாம என்னடா செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. பாலா இப்போ சிங்கத்து வாயில தலை விட்ட மாதிரி இருக்கா. வேணுன்ற ஒரு கூடுறன் அவ கழுத்துல ஒரு மரண கயிறை மாட்டி விட்டுருக்கான். பாலாவால இனிமே அவன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த வீட்டுல இருந்து எந்த ஒரு நிமிஷத்துலயும்
அதிர்ச்சியான செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வா பாலா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இந்த ஏரியை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ உன் கூட நின்னதை பார்க்கும்போது இது இன்னும் அழகா தெரியுது. உன் மனசுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கணும் தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு நாளும் என்னோட திட்டையும் என்னோட அடியையும் தானே நீ வாங்கிக்கிட்டு இருந்த. இனி உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா தாராளமா சொல்லலாம். ஏதா இருந்தாலும் சொல்லு. என் மேல கோவப்படலாம், இல்ல என் கன்னத்துல அரையறதுனா கூட நீ அரையலாம். உன் வீட்டு ஆளுங்க, ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்னு இங்க யாருமே இல்லை. நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இந்த ஏரி சாட்சி. பிரச்சனை எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நமக்குள்ள இனிமே இடைவெளியே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வார்த்தையை நம்பி நான் இந்த வீட்டுக்கு வரல. என்னுடைய மனசு எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. எனக்கு இப்போ வேற எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. குழந்தைய பத்தின நினைப்பு மட்டும்தான் இருக்கு. பாலா, நீ மறுபடியும் எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இது உனக்கு பிறக்க போற குழந்தை இல்ல, அது நமக்கு பிறக்க போற குழந்தை. அப்படி நினைக்க முடிஞ்ச மனசு உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா நான் எதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வரதுக்காக அடம் பிடிக்க போறேன்? நான் என் வாழ்க்கையில ரொம்ப விரும்பின ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான். நீ என் குழந்தையோட அம்மாவாக போறன்னு தெரிஞ்சதும் அந்த விருப்பம் அதிகமாயிடுச்சு. ரொம்பவே யோசிச்சு என் மனசு ஒருநிலைப்படுத்தி எடுத்த முடிவு தான் இது. உன் கூட ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். மற்றபடி ரொம்ப நல்லவன் மாதிரி காமிக்க உன் முன்னாடி நடிக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதை முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்க. எவ்வளவு சக்தி வாய்ந்த மருந்த ஒருத்தர் சாப்பிட்டாலும் ஒரே நாள் நம்ம மாறிடுவாங்கிறத என்னால நம்ப முடியாது. என்னோட இந்த மாற்றம் என்னைக்கு உனக்கு புரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நீ என்னை திரும்ப நேசிச்சா போதும். ஆனா அது வரைக்கும் நீ என்ன ஒரு எதிரியை பார்க்காத. அது நம்மளோட எதிர்கால குடும்ப வாழ்க்கையை மட்டும் இல்லை, நமக்கு பிறக்க போற குழந்தையையும் பாதிக்கும். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு உண்மையான பதில் உங்களால சொல்ல முடியுமா? இந்த குழந்தை உங்களோடது தானே முழு மனசோட நம்புறீங்களா? மூச்சுக்கு 300 வாட்டி கண்ட ஆம்பளைங்களை சேர்த்து வச்சு எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னவர் தானே நீங்க? திடீர்னு ஒரு நாள் அப்படி என்ன அதிசயம் நடந்துச்சு? இது உங்க குழந்தை தான் சொல்றீங்க? என்ன பாலா, நீ இப்படி எல்லாம் பேசுற? இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சே ஆகணும். இல்லைன்னா இந்த கேள்வியை மனசுக்குள்ள இருந்துகிட்டு கொல்லாம கொண்டுகிட்டு இருக்கும். உன்னோட எந்த கேள்விக்கு மட்டும் இல்ல, உன்னோட எல்லா கேள்விக்கும் என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. இப்போ முன்னாடி நிக்கிறவன் அந்த பழைய வேணும் இல்ல, அந்த பழைய வேணும் இனிமே நம்ம 2 பேருக்கு நடுவில் எப்பவும் வரமாட்டான். என்ன அந்த கேரண்டி பார்த்தாதா இனி என் கூட சேர்ந்து வாழலாம்ல? நான் செஞ்ச தப்பையெல்லாம் திருத்திக்கிட்டு உன் குடும்பம், நம்ம குழந்தை குடும்பம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்துட்டு என் சைடில் இருந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம நீ தாராளமா வீட்டுக்கு போகலாம். நான் திரும்பி போறதுக்கு எனக்கு வீடு இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? இல்ல, நீ இந்த வேணுக்காக பிறந்த பொண்ணுங்கிறது தெரிஞ்சதுனாலதான். அப்படி இல்லைன்னா யாரெல்லாம் நினைச்சாலும் உன்னை நான் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாலும் திரும்ப நம்ம ஒன்று சேர்ந்துருக்க மாட்டோம்ல. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வாழ போறோம். இது உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, சந்தோஷமா வாழதான் கூப்பிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் நீயும் அப்புறம் நம்ம குழந்தையும் இப்ப இதை தவிர என் மனசுல வேற எதுவுமே இல்லை.
விளையாட்டு, சிரிப்பு, குட்டி குறும்புகள்னு ஏதோ இப்படியே நம்ம குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டு நானும் நீயும் நடந்து போறத நான் கனவே ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா? எக்காரணத்து கொண்டும் பொண்ணா பிறக்காம இருக்கட்டும். நான் அனுபவிச்ச அந்த கஷ்டங்கள் இனிமேக்கு எந்த ஒரு பொண்ணு அனுபவிக்க கூடாது. உன்னோட மனசை மாத்ததான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இனிமே நீ அழவே கூடாது. என் பாலா எப்பவும் சந்தோஷத்தோட இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்ல, நான் அவனை பார்த்தே ஆகணும். என்ன தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன சம்மிலி, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறேன்னு தெரியுமா? இப்போ உன்னை தவிர எனக்கு உதவி பண்றதுக்கு வேற யார் இருக்கா? அப்படின்னா என்னோட உதவி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதும்னு சொல்ற, அப்படிதானே? உன் விருப்பம் போல நீ என்ன வேணாலும் அர்த்தம் வச்சுக்க. ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க நீ என் கூடவே இருந்தாகணும். இங்க பாரு, என் உடம்பு எப்படி நடுங்குது பாரு. காலேஜ்ல இருக்கும்போது ஒருத்தனை துரத்தி அடிச்ச பிரீத்தி ரமேஷ் தானே இது? போடி. எங்க போச்சு உன்னோட தைரியம்லாம்? அவன் அனாவசியமா பேசினா அதனால அடிச்சேன். இன்னைக்கு உன்னை பார்க்க வர ஆளு உன்கிட்ட ஏதாவது எக்கு தப்பா பேசிட்டானா? பாக்குறேன், வரட்டும் வரட்டும். இன்னைக்கு அந்த ஆள் கேக்குற கேள்விக்கு நீ தலை குனிஞ்சு நின்னா எதிர்காலத்துல அந்த ஆளு உன்கிட்ட கண்டிப்பா எடுத்தெறிஞ்சு பேசவும் செய்வான், டார்ச்சர் பண்ணவும் செய்வான். ஐயோ, இந்த பொண்ணு பாக்குற விஷயங்கிறது இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும்னு எனக்கு தெரியாது. இதுல டென்ஷன் ஆகுறதுக்கு என்னடி இருக்கு? நீ சினிமால எல்லாம் பாத்திருக்கல, ஒரு ட்ரேல கொஞ்சம் டீ எடுத்து வச்சுக்கிட்டு புது பொண்ணு மெதுவா நடந்து வரணும். கெஸ்டுக்கு முன்னாடி டீ இருக்கிற பிளேட்டை கொண்டு போய் வைக்கணும். எதிர்கால மாப்பிள்ளைய ஓரக்கண்ணால பாக்கணும். நடுங்குற கையோட டீ கப் எடுத்து அந்த ஆளு கையில நீ கொடுக்கணும். நீ இப்ப அப்படிலாம் சொல்லுவ? இந்த மாதிரி டென்ஷன் உனக்கு இருந்தது இல்லல்ல? என்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்க போய் தான் ஒரு பொண்ணு பாக்குற விஷயத்தை தாண்டி மாப்பிள்ளை பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. எங்க அண்ணன் பாவங்கிறதுனால உன்னை அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற எந்த கேள்வியும் கேட்கல. இல்லனாலும் பொண்ணு பாக்குறதுக்கு நடுவுல கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? பேரு படிச்சதெல்லாம் கேட்பாங்க, அதை தாண்டி என்ன இருக்கு? நாம படிக்கிற காலத்துல யாரையாவது காதலிச்சியான்னு கேட்டுட்டா கண்டிப்பா என் அண்ணன் உன்னை அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க மாட்டான். ஒருவேளை அப்படி ஏதாவது கேட்டா எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு முகத்துக்கு நேரா சொல்லிடுவேன். ப்ளீஸ் சமிலி, நீ என் கூடவே இரு, அப்பதான் எனக்கு தைரியமா இருக்கும். சரி வா. எனக்கு இப்போ கொமட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கு. ஓடத்துல வந்திருக்குல்ல, அதனாலதான் எல்லாம் சரியாயிடும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.